Welcome back to the channel. Accounting for partnership firm fundamentals sums பார்த்துட்ருக்கோம். illustration 11 வரைக்கும் போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ illustration 12லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். Misha and Perisha were partners in the firm, sharing profit and losses in the ratio of 3:2. On 1st April 2022, the capital account shows balance of rupee 50,000 and 30,000 respectively. During the year, Misha withdrew to 12,900 while Perisha withdrew 9,600. There were allowed interest on capital at 10% per annum. Interest on drawing of 660 was charged on Misha's drawing and 540 on Perisha's drawing. And Perisha had advanced a loan of 20,000 to the firm on 1st August 2022. The net profit for the year ending 31st March 2023 amounted to 22,600. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ட்ராயிங்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன பார்க்கணுன்னா, லோன் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லோன் அமௌண்ட்டை நம்ம எடுக்க தேவையில்லை. பிகாஸ் வி காட் ஒன்லி த நெட் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதிலேருந்து மைனஸ் பண்ணி போடுவோம். இப்போ நமக்கு கொடுத்தது நெட் ப்ராஃபிட்னே கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் நாட் கன்சிடர் ஆஸ் நெட் ப்ராஃபிட் இஸ் கிவன். நெட் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வி ஆர் லீவிங் தட். ஸோ நம்ம பேலன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரோம். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 22,600 அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங் அமௌண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க 660 அண்ட் 540, அது போட்டாச்சு. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 50,000 into 10/100 அண்ட் 30,000 into 10/100. ஓகே, 8,000. ஸோ இப்போது 23,800லேருந்து 8,000 மைனஸ் பண்ணால் we are getting 15,800. That should be divided in the ratio of 3:2 which is given in the question. Okay. அடுத்த illustration number 13. Raj, Mehak and Divya were partner in the firm, sharing profit and losses in the ratio of 2:1. Their respective capital were 6 lakh, 4 lakh, 2 lakh. The partnership deed provide for the following. Interest on capital 8% கொடுக்க சொல்லியிருக்காங்க, interest on drawing 6% and interest on partners loan to the firm at 5% per annum. Okay, and then during the year, Raj had withdrawn 12,000 on 1st October 2021 while Mehak withdraw rupees 60,000 on 1st December 2021. On 1st January 2021, Divya had given a loan of 1,20,000 to the firm. So pass the necessary journal entries in the book of the firm for the following transaction for the year ending 31st March 2022. ஸோ இதில் என்னென்ன போட சொல்லியிருக்காங்க ஜேர்னல் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, அலோவிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ராஜ் கேபிட்டல் அண்ட் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் மேஹாக் ட்ராயிங்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கேட்டிருக்காங்களா, கேபிட்டல் வந்து 8% கொடுக்க போகிறோம், ட்ராயிங் வந்து 6% அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் லோன் வந்து 5%. அண்ட் ஆல்சோ பாஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி, ஜேர்னல் என்ட்ரி மட்டும், அதாவது நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் என்ட்ரி 2 டைப் போடுவோம் இல்லையா, இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ பாஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி இன் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் ஆஸ் த கேஸ் மே பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் கோயிங் வித் தட். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ அதை தான் போட போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு யாரோடது போட சொல்லியிருக்காங்க, ராஜோடது. ஸோ ராஜ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் amount is credited to Raj capital account 6 lakh into 8/100 48,000. Okay, and then second பார்த்தீங்கன்னா charging interest on Mehak drawing. Mehak ஓட drawing account Mehak has to give to the company. So Mehak account debited to interest on drawing 60,000 into 6/100 and he is withdrawing on December, January, February, March, 4 months. So 4 months we have calculate 1,200. ஓகே, அண்ட் தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் given to the firm by Divya. ஸோ திவ்யாவுக்கு வந்து 5% கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட லோன் அமௌண்ட் வந்து 1,20,000, அதுக்கு 5% எடுத்து நம்ம கொடுக்குறோம்.
ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அக்கௌண்ட் டு திவ்யா லோன் அக்கௌண்ட். ஏன்னா இது கம்பெனிலேருந்து காசு எடுத்து திவ்யாவோட லோன் அக்கௌண்ட்டில் நம்ம வைக்கிறோம், கிரெடிட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது 3 தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஜேர்னல் என்ட்ரி. ஸோ அந்த 3ஐயும் நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது கம்பெனிலேருந்து வெளியே போகுது, கம்பெனிக்கு லாஸ். ஸோ எங்கே எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போடுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷனில் போடுவோம். ஸோ டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டிருக்கோம். புரியுதா? அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு மீன்ஸ் கம்பெனிக்கு இன்கம். ஓகேவா? ஸோ அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த அமௌண்ட்டை எடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் திவ்யா லோன் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். புரியுதா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா illustration 14. இங்கே வந்து லாஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட். லாஸ் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி ரெட்டிஃபை பண்ண போகிறோம், என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸை நம்ம போட போகிறோம். XY started business on 1st April 2024 with the capital of 5 lakh each. So as per the partnership deed, both X and Y are to get monthly salary of 10,000 each and interest on capital is 50,000 each. Interest on drawing are X 3,000 and Y 5,000. During the year ending 31st March 2025, the firm incurred loss of rupee 2 lakh. Pass journal entry for the above and prepare profit and loss account. The firm closes its accounts on 31st March every year. ஜேர்னல் என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் போட்டுடலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும் ஜேர்னல் போடுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு லாஸ் வந்திருக்கு. ஸோ டெபிட் சைட் போட்டுக்கிறோம். டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 2 lakh. லாஸ் கம்பெனிக்கு லாஸ் வந்திருக்கும் போது நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோ சாலரியோ கமிஷன்ஸோ எதுவுமே நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்மக்கிட்டே காசு இல்லை இல்லையா? ஸோ அவங்களுக்கு எப்படி கொடுப்போம், அதனால் நம்ம கொடுக்க மாட்டோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கிறது கம்பெனிக்குள்ளே வர காசு, அதனால் அதை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் 8,000. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1,92,000. அந்த 1,92,000 இவங்களுக்கு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனில் பிரித்து கொடுத்துருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன போட்டிருக்கோம்? லாஸ் போட்டிருக்கோம் இல்லையா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 2 lakh. ஓகே. அடுத்து எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வைஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட். எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வைஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் 3,000, 5,000, 8,000. ஓகே. அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் இது வந்து அட்ஜஸ்டிங் என்ட்ரி, இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ஓகே. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியில் கேபிட்டல் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட். ஏன்னா ரெண்டுமே போட சொல்லியிருந்தாங்க இல்லையா நமக்கு. ஸோ வி ஆர் என்டரிங் இட். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வி ஆர் கெட்டிங் லாஸ். லாஸை யார் ரெட்டிஃபை பண்ணும்? பார்ட்னர்ஸ் யார் கிரெடிட் பண்ணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் கிரெடிட் பண்ணும். ஸோ எக்ஸ் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் போட்டிருக்கோம். ஓகே. இன்றைக்கி 3 சம் பார்த்துருக்கோம். அந்த 3 சம்மும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் எதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் த ரிப்ளை ஃபார் யூ. தேங்க்யூ.